Hello everyone, welcome to Kanji Max Academy. Root of 20, root of 20, root of 20, root of 20. அதுக்கு முன்னாடி வீடியோவில் எக்ஸெட்ரா போட்டு இன்ஃபினிட்டி வந்தால் அதுக்கு ஷார்ட்கட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த கணக்கில் ரூட் ஆஃப் 20, ரூட் ஆஃப் 20, ரூட் ஆஃப் 20, ரூட் ஆஃப் 20 மல்டிப்ளையில் ஈக்குவல் நம்பராக இருந்து எக்ஸெட்ரா வரலன்னா அதோட ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சம்முக்கு ஸோ 20 போட்டுட்டு இந்த இடத்துல எத்தனை ரூட்டுன்னு பாருங்க. 1 2 3 4. ஓகேவா, 4 ரூட் இருக்கு இல்லையா. இப்போ இதில் இது வந்து என்ன ரூட்டு, ஸ்கொயர் ரூட். அதனால இதோட ரஃப் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுன்றதுனால 2 போட்டுட்டு எத்தனை ரூட்டுன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. அப்போ பவர் 4 மேலே போட்டுடணும். ஓகேவா, அப்போ 2 பவர் 4. இந்த 2 பவர் 4 சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வரும்? 2 into 2 into 2 into 2. So next step 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இப்போ 2 பவர் 4 ஓட சிம்பிளிஃபை எவ்வளோ? 16. இந்த 16 எடுத்து இதுக்கு பவரில் போட்டுடணும். ஓகேவா, 20 பவர் 16 போட்டுட்டு மேலே டிவைடில் இந்த 16லேருந்து என்ன பண்ண போறீங்கன்னா 1 லெஸ் பண்ண போறீங்க. 16ல் 1 லெஸ் பண்ணால் எவ்வளோ ஆன்சரு? 15. ஸோ அதுக்கு பவரில் என்ன போட்டுறீங்க? 15 போட்டுட்டீங்கன்னா இந்த கணக்கோட ஆன்சர் இதுதான். 20 the whole power 15 divided by 16 என்றது இந்த கணக்கோட ஆன்சர். ஸோ இதே மாடலில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த கணக்கில் ரூட் ஆஃப் 5, ரூட் ஆஃப் 5, ரூட் ஆஃப் 5, ரூட் ஆஃப் 5 எக்ஸட்ரா போட்டு இன்ஃபினிட்டி இருக்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாடல். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ 5ன்னு போட்டுட்டு எத்தனை ரூட் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. இது ஸ்கொயர் ரூட்ன்றதுனால ஸோ 2 பவர் 4ன்னு போட்டுட்டு இந்த 2 பவர் 4 நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, எவ்வளோ ஆன்சரு? 16. ஸோ 5 பவர் 16 போட்டுட்டு த ஹோல் பவர் இந்த 16லேருந்து 1 என்ன பண்ண சொன்னேன்? லெஸ் பண்ண சொன்னேன் இல்லையா. அப்போ ஆன்சர் வந்து 15. ஸோ ஆன்சர் 5 த ஹோல் பவர் 15 by 16 தான் இந்த கணக்கோட ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7. ஸோ இந்த கணக்கும் இதே மாடல். ஏன்னா இதில்னா இல்லை எக்ஸட்ரா போட்டு இன்ஃபினிட்டி இல்லை. அதனால் இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 7 ரூட்டுக்குள்ளே இருக்கிற 7 அப்படியே வச்சுட்டு எத்தனை ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். 1 2 3. ஸோ இதோட ரஃப் ஒர்க் எவ்வளோ? ஸ்கொயர் ரூட்ன்றதுனால 2ன்னு போட்டு எத்தனை ஸ்கொயர் பார்த்தீங்க? 3 பார்த்தோம் இல்லையா. அப்போ நமக்கு ஆன்சர் 2 பவர் கியூப். இது எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2ன்னு எழுதலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இப்போ இதோட ஆன்சர் 7 பவர் 8ன்னு போட்டுட்டு டிவைடில் இந்த 8லேருந்து என்ன பண்ண சொன்னேன்? 1 லெஸ் பண்ண சொன்னேன் இல்லையா. 8 - 1 is equal to எவ்வளோ? 7. ஸோ இந்த 7 எடுத்து மேலே போட்டுருங்க. இப்போ இந்த கணக்கோட ஆன்சர் வந்து 7 the whole power 7 by 8. இப்போ இதே மாடல் சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 6, ரூட் ஆஃப் 6, ரூட் ஆஃப் 6 இதை ட்ரை பண்ணுங்க. செகண்ட் சம் ரூட் ஆஃப் 12, ரூட் ஆஃப் 12, ரூட் ஆஃப் 12, ரூட் ஆஃப் 12 இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல இதோட ஆன்சர் எனக்கு டைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.